யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டோட லெக்சர் 2ல நம்ம இருக்கோம். யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் இதுல ஏற்கனவே நிறைய பிசிக்கல் குவான்டிட்டி பேசியிருந்தோம் இல்லையா. ப்ரெஷர் அன்னைக்கு நான் சொல்லித்தர மறந்துட்டேன். ப்ரெஷர் நான் வழக்கம் போலதான் ஃபார்முலா சொல்றேன், யூனிட் போடுங்க, டைமென்ஷன் போடுங்க, ரொம்ப ஹாப்பி அப்படி ஜாலியாக கற்றுக்கலாம். சார் ப்ரெஷருக்கு என்ன சார் ஃபார்முலா? ப்ரெஷர் ஃபோர்ஸ் அப்ளைட் பர் யூனிட் ஏரியா. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு சேர்ல உட்காந்துருப்பீங்க, இல்லை ஒரு இடத்துல நின்றுட்டு இருப்பீங்க, அந்த இடத்துக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஃபோர்ஸ் அப்ளைட் பர் யூனிட் ஏரியா ப்ரெஷர். ஃபோர்ஸுக்கு நியூட்டன். ஆமாம் சார், யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் நியூட்டன். ஏரியாவுக்கு ஒரு மீட்டர் ஸ்கொயர், அதனால நியூட்டன் மீட்டர் பார் -2. யூனிட் ஆஃப் ப்ரெஷர் நியூட்டன் மீட்டர் பார் -2. டைமென்ஷன் ஃபார்முலா சொல்லி கொடுங்க. ஃபோர்ஸோட யூனிட் சொல்லுங்க. கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பார் -2. பை இன்னைக்கு சொல்றது தான் உங்களுக்கு 3 பேருக்கு நல்லா தெரியணும். ஃபோர்ஸ் எனர்ஜி இதெல்லாம் மறக்கவே கூடாது. ஃபோர்ஸ் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பார் -2, எனர்ஜி கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பார் -2. ஃபோர்ஸுக்கும் எனர்ஜிக்கும் ஒரு சின்ன வித்தியாசம், இங்க 1 மீட்டர் இங்க 2 மீட்டர் இருக்கும், அதாவது மீட்டர் ஸ்கொயர் இருக்கும். இது எப்பவுமே மறக்க கூடாது. ஃபோர்ஸோட டைமென்ஷன் mLT பார் -2, எனர்ஜியோட டைமென்ஷன் mL² T பார் -2. பார்த்து அப்படியே எழுதணும், ரைட்டா? பெர் யூனிட் ஏரியா சார் மீட்டர் ஸ்கொயரு, மீட்டரும் மீட்டரும் போயிடுச்சு. அப்போ கிலோகிராம் கீழே இருக்கிற மீட்டர் மேலே போயிடுச்சுன்னா மீட்டர் இன்வர்ஸ் செகண்ட் பார் -2. கிலோகிராம் மீட்டர் இன்வர்ஸ் செகண்ட் பார் -2. யார் இதுக்கு டைமென்ஷன் சொல்றீங்க? டக்குனுடைய டைமென்ஷன் சொல்லுங்க. கேஜினா என்ன? m1 L -1 T -2. அவ்வளவுதான். m L இன்வர்ஸ் T -2. பை இதுதான் ப்ரெஷரோட டைமென்ஷன் ஃபார்முலா, இதுதான் ப்ரெஷரோட SI யூனிட். இப்படி தான் எழுதணும், ரைட்டா? சூப்பரா இருக்கா? அப்போ ஒரு ஃபார்முலாவுக்கு எப்படி யூனிட் போடணும், எப்படி டைமென்ஷனல் எழுதணுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது இப்போ வேற ஒன்று எழுதுறேன், செக் பண்ணுங்க. கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் டக்குன்னு உனக்கு ஞாபகம் வரும், 10th ஆமா நம்ம படிச்சிருந்தோமே அப்படின்ட்டு. கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் F = G m1 m2 by r². இந்த ஃபார்முலா பார்த்து ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? ரெண்டு பாடி ஆஃப் மாசஸ் m1 m2, இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் தேர் மாசஸ்னு ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. F = G m1 m2 by r². இப்போ பேர் என்ன வேணும்னா ஜியோட SI யூனிட் வேணும், ஜியோட டைமென்ஷனல் ஃபார்முலா வேணும். கிளாஸ் முடிஞ்சதும் முதல் வேலையா இதை நீங்க எழுதி பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. கத்துக்கலாமா? ஓகே, முதல்ல ஃபார்முலா பாருங்களேன். யாரை தேடி போயிட்டு இருக்கோம்? ஜியை தேடி போயிட்டு இருக்கோம். G m1 m2 by r². ஸோ ஜி இங்கே இருக்கட்டும். அப்படி ஃபார்முலா ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. இந்த r² என்ன ஆகும்? இந்த பக்கம் போகும். அப்ப F × r². மேல இருக்கிற m1 m2 என்ன ஆகும்? கீழே வரும். m1 m2. உங்களுக்கு இந்த ரூல் தெரியும் தானே? ஒரு ஃபார்முலாவை ரீஅரேஞ்ச் பண்ணும் பொழுது டிவைட்ல இருந்தா மல்டிபிகேஷன்ல போகும், மல்டிபிகேஷன்ல இருந்தா டிவைட்ல வரும், அடிஷன்ல இருந்தா சப்ராக்ட் ஆகும், சப்ராக்ஷன்ல இருந்தா அடிஷன் ஆகும், ரைட்டா? சரி, இதோட யூனிட் போடுங்க. இங்க பாருங்க, கேர்ஃபுல்லா கவனிங்க. ஃபோர்ஸுக்கு சின்ன புள்ளையில இருந்து எனக்கு தெரியும் சார் நியூட்டன். ஆர் வந்து டிஸ்டன்ஸ், டிஸ்டன்ஸுக்கு நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்க மீட்டர் ஸ்கொயர், அதாவது மீட்டர் அங்க ஸ்கொயர் இருக்கிறதுனால. மாஸுக்கு கிலோகிராம், கிலோகிராம். நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் பார் -2. மறக்கவே கூடாது. இதான் யூனிட் ஆஃப் ஜி. யூனிட் ஆஃப் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்குமே நீங்க 10th படிச்சிருப்பீங்க. இது என்ன பண்றேன்னு பாரு, இது எப்படி டைமென்ஷனா மாத்திரம் செக் பண்ணுங்க. எனக்கு யாராவது பதில் சொல்லுங்க. நியூட்டன் யாரோட யூனிட்? ஃபோர்ஸ். ஃபோர்ஸோட டைமென்ஷன் ஃபார்முலா சொல்லு. எப்படி ஃபோர்ஸோட டைமென்ஷன் ஃபார்முலா?
kgm s power minus 2. kgm s power minus 2ன்றது SI யூனிட்ரா? நான் கேட்டது டைமென்ஷன் ஃபார்முலா. kgக்கு பதிலா Sure, MLT power minus 2. அழகா சொன்னமா, mlt power minus 2, mlt power minus 2, சூப்பரா சொன்னீங்க. அப்ப இங்க வாங்க பா, நியூட்டன், நான் தான் சொல்லியிருக்கேன்ல, ஃபோர்ஸும் எனர்ஜியை மட்டும் மறக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இங்க பாருங்க, ஃபோர்ஸ்னாலே mlt power minus 2 தான், எனர்ஜினாலே ml square t power minus 2 தான். இனிமேல் கேட்டுனே இருக்க மாட்டேன். எல்லாரும் படியுது, படி ஃபாஸ்டா. ஒரு டைம் சொல்லிட்டே இருப்பாங்களா, குழந்தை மாதிரி விளையாண்டு இருக்கீங்களா? ஃபோர்ஸ் mlt power minus 2, எனர்ஜிக்கு எல்லுக்கு ஒரு ஸ்கொயர் வரும்னு சொல்றேன். இதுக்கப்புறம் யாராவது முடிச்சுன்னு வச்சுக்க, உதவ போறேன். கவனிங்க, நியூட்டன் mlt power minus 2, மீட்டர் ஸ்கொயர், மீட்டர் ஆசர் எல் ஸ்கொயரு, கிலோகிராம் மாஸ் எழுதணும். கத்துக்கிட்டீங்களா? நியூட்டன் எழுதியிருக்கேன், டிஸ்டன்ஸ்க்கு எல் ஸ்கொயர் எழுதியிருக்கேன், கிலோகிராம் எழுதியிருக்கேன். பவரை சால்வ் பண்ணுங்க. முதல்ல எம்னா எம் தான் சால்வ் பண்ணுங்க. எம் பவர் மைனஸ் 2 இருக்கு, எம் பவர் பிளஸ் 1 இருக்கு, எம் பவர் மைனஸ் 2 பிளஸ் 1. எல்ல 1 பிளஸ் 2, இங்க 1 இருக்கு. பவர் எப்பயுமே ஆட் பண்ணும், பிளஸ்ஸா இருந்தா பிளஸ், மைனஸ் இருந்தா மைனஸ். டீல மைனஸ் 2 மட்டும் இருக்கு. எம் மைனஸ் 2 பிளஸ் 1 மைனஸ் 1, எல் கியூப் டி பவர் மைனஸ் 2. இதுதான் டைமென்ஷன் ஆஃப் ஜி. இப்போ உங்களுக்கு புரியுதா? ஒரு ஃபார்முலாவில இருந்து யூனிட் போட கத்துக்கணும், டைமென்ஷன் போட கத்துக்கணும். ரைட்டா? ஓரளவு புரிஞ்சு எல்லாருமே? ஃபார்முலா போட்டிருக்கேன், ஃபார்முலால இருந்து ஜியை மட்டும் தேடி போறேன், அதோட யூனிட் கால்குலேட் பண்றேன், அதோட டைமென்ஷனல் ஃபார்முலா கால்குலேட் பண்றேன். ரைட்டா? சரி, நல்லா இருக்கு. இதே மாதிரி இன்னொரு கான்ஸ்டன்ட் சொல்லி கொடுங்களேன். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாத ஒரு ரகசியம், இதுக்கு முன்னாடி இவனை நீங்க சந்திச்சதே இல்லை, இன்னைக்கு தான் முதலா சந்திக்கிறீங்க. பிசிக்ஸ்ல ரொம்ப முக்கியமான ஆள் இவனோ, ஹெச். ஒரு ஊருக்கு எப்படி பஞ்சாயத்து தலைவர் இருப்பாங்களோ அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஆள். இவன் இல்லாம பிசிக்ஸே இல்லை, அந்த மாதிரி. ஹெச் என்ன சார் பேரு? ஹைட்டா? இல்ல, ஹெச்சுக்கு என்ன பேருன்னா பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் மறக்கவே கூடாது. இந்த நிமிஷம் ஹெச் உன் மூளைக்குள்ளார உட்காந்துருச்சு, இனி 80 வருஷம் கழிச்சாலும் ஹெச்ன்னு கேட்டா பிளாங்க் கான்ஸ்டன்ட்னு சொல்லணும். ஹெச்சோட யூனிட் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஹெச்சோட டைமென்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ நீங்க அதான் சொல்றல, இப்பதான் லேர்னர், இன்னைக்கு தான் புதுசா பிறந்த குழந்தைங்க மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல அப்படியே கத்துக்கிட்டே தான் வரணும். எதுவுமே உனக்கு தெரியாது. ஏன்னா 10th வரைக்கும் இருந்த பிசிக்ஸ் வேற, 11th அப்புறம் இருக்கிற பிசிக்ஸ் வேற. 10th நல்லா படிச்சாதான் 11th சூப்பரா படிக்க முடியுன்ற கதையெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் உன்னை ஏமாத்துற கதை. 10th நல்லா படிக்கலைனாலும் 11th சூப்பரா படிக்கலாம். 10th-க்கும் 11th-க்கும் சம்பந்தம்லாம் கிடையாது. ரைட்டா? ஸோ இவ்வளோ நாள் உன்னை ஏமாத்தி தான் 10th படிக்க வச்சாங்க. 10th பிசிக்ஸுக்கும் 11th பிசிக்ஸுக்கும் ஒண்ணுமே இல்லை. ஜாலியா நம்ம நீங்க படிச்சுன்னு இருக்கலாம். கத்துக்கலாமா? ஹெச் பிளாங்க் கான்ஸ்டன்ட். உங்களுக்கு தெரியுமா? ஈனா எனர்ஜி, ஈக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு பாரு. நீங்க சின்ன பிள்ளையில படிச்சிருப்பீங்க, ஈக்கு பதிலாக எம்சி ஸ்கொயர். ஆமா சார், ஐன்ஸ்டீனோட ஈக்குவேஷன் நாங்க படிச்சிருக்கோம். இதே மாதிரி எனர்ஜிக்கு இன்னொரு ஈக்குவேஷன் இருக்கு, ஹெச். இந்த சிம்பிளோட பேரு நியூன்னு படிக்கணும், ஹெச் நியூ. ஹெச் நியூ. உங்களுக்கு தெரியுமா? மாஸ் இருந்தா எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணலாம், அதான் E = mc ஸ்கொயர். மாஸ் இல்லைன்னா அதையும் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணலாம், அதுதான் E = h நியூ. ரைட்? ஒரே நிமிஷம், எல்லாரும் இந்த ஈக்குவேஷன் கொஞ்சம் முறைச்சிப்பார். E = mc ஸ்கொயர் நீங்க பாக்குற பார்வையில அந்த அப்படியே ஃபார்முலா பத்தி நெறிணும். பார்த்துட்டியா? சரி போதும், நார்மலா பாரு. E = mc ஸ்கொயர். உங்க வீட்டுல நீ, அதுக்கு முன்னாடி ஜெனரேஷன் உங்க அப்பா, அதுக்கு முன்னாடி ஜெனரேஷன் உன் தாத்தா, அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க அவங்களோட அப்பா, அந்த மாதிரி இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உன் கிராண்ட்பா இங்க இருக்காங்க, உன் டாடி இங்க இருக்காங்க, நீ இங்க இருக்கு. ரைட்டா? இது வந்து உன்னோட கிராண்ட்பான்னு வச்சுக்கோங்களேன், இது உன்னோட ஃபாதர்னு வச்சுக்கோங்க, இது நீன்னு வச்சுக்கோங்க. ரைட்டா? இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு, அப்படியே ரசிச்சு கேளுங்களேன்.
உங்க அப்பாவுக்கும் உங்க தாத்தாவுக்குமான ஏஜ் டிஃபரன்ஸ் ஒரு 30 வயசு இருக்குமா? இருக்கலாம். இல்ல அப்பெல்லாம் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கலாம். 20, 25 கூட இருக்கலாம். இப்போ அரௌண்ட் வந்து நீங்க எல்லாம் 11th பிள்ளைங்க 15ல இருப்பீங்க. 15, 14, 16 இப்படி இருப்பீங்க. 15 இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிளாஸ் முடிஞ்சு உங்க டேடியோட ஏஜ் கேட்டுப்பாரு. அரௌண்ட் அவங்க வந்து ஒரு 40 to 45ல இருப்பாங்க. 40ல இருந்து 45 கண்டிப்பா இருப்பாங்க. நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு இப்போ உன் மனசுக்குள்ள அந்த சிந்தனை ஓடிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ உனக்கும் உன் தந்தைக்குமான வயது வித்தியாசம் ஒரு 30 வருஷம். ஸோ நாளைக்கு உனக்கும் உன்னோட சந்ததிக்கான ஏஜ் டிஃபரன்ஸ் ஒரு 30 இருக்கலாமா? இருக்கலாம். நான் சொல்றதை அப்படியே கேட்டே பாரு. உன் தாத்தா சொன்னதை வந்து உங்க அப்பா கேட்டிருப்பாரான்னு கேட்டா கேட்டே இருக்க மாட்டார். என்ன ரிப்ளை பண்ணியிருப்பாங்க? ஒருவேளை நீங்க உங்க வீடுகளில் பார்த்துருக்கலாம். அவருக்கு வயசாயிடுச்சு, அவர் ஏதாவது சொல்லினே இருப்பாரு. அவரு காலத்துல இருந்த மாதிரியே நம்மளை நினைச்சிட்டு இருக்காரு. நமக்கு வேலை இருக்கு, இதெல்லாமா பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த டயலாக்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஒருவேளை உங்க வீட்டுல தாத்தாவோட நீங்க இருந்தீங்கன்னா தெரியும். உங்க தாத்தா சொல்றதுல பெரும்பாலான விஷயங்களை உங்க அப்பா கேட்டிருப்பாங்களான்னு தெரியல, எகுத்து பேசியிருப்பாங்க. ஓகே, அதை விட்டுரு. உங்க அப்பா உங்ககிட்ட ஏம்மா மொபைல் நோண்டாது, ரொம்ப நேரம் ஃபோன் பார்க்காது, டேய் படிங்கடா, ஏதாவது ஒன்று சொல்லும்போது இவருக்கு தான் வேலை இல்லை போட்டு டார்ச்சர் பண்றாரு. ஒருவேளை பயத்துல சொல்லலைன்னா கூட மனசுலையாவது நீ நினைச்சிருப்ப. நீ என்ன சொல்ல சார், என்னங்க சார் சொல்ல வரீங்க, ரொம்ப நேரமா ஏதோ சுத்திட்டு இருக்கீங்களே, நீ கேக்குறது எனக்கு புரியுது. உன் தாத்தா சொன்னது உங்க அப்பா கேட்கல. காரணம் அந்த கால வித்தியாசம். உங்க அப்பா சொன்னது நீ கேட்கல, ஏஜ் டிஃபரன்ஸ். ரைட்டா? E = mc². இந்த ஈக்குவேஷன் 1904ல ஐன்ஸ்டீனால சொல்லப்பட்ட ஈக்குவேஷன். மாஸ் இருக்கிற பொருளுக்கு எனர்ஜி இருக்கும், எனர்ஜியை மாசா மாத்தலாம், மாசா எனர்ஜியா மாத்தலாம். இரண்டாம் உலக போர்ல உலகத்தையே பெரட்டி போட்ட ஒரு ஈக்குவேஷன், செகண்ட் வேர்ல்ட் வார்ல ஹீரோவா இருந்த ஒரு ஈக்குவேஷன் தான் E = mc². 1904 2026ல நம்ம இருக்கோம், 2026ல நம்ம இருக்கோம். ஸோ 1904ல இந்த ஈக்குவேஷன் பேசப்பட்டிருக்கு. அன்னைய காலகட்டத்துக்கு 122 வருஷம் கடந்தும் இந்த ஈக்குவேஷன் என்ன புதுசாவே இருக்கு பாருங்களேன். பாரு, உங்க தாத்தா சொன்னது உங்க அப்பா கேட்கல, ஜஸ்ட் 30 வருஷம் தான். உங்க அப்பா சொன்னது நீ கேட்கல, அது ஜஸ்ட் 30 வருஷம் தான். 30 வருஷத்துக்குள்ளாரே பழசா போயிடுச்சு எல்லாமே. 122 வருஷம் கடந்தும் இன்னைக்கும் பெரிய பெரிய ரிசர்ச்சுக்கு எல்லாமே இந்த mc² தான் யூஸ் பண்றாங்க. உனக்கு தெரியுமா, ஒவ்வொரு வேர்ல்ட் வார்லயும் பயன்படுத்தப்பட்ட இந்த ஆட்டம், நியூக்ளியர் பாம் எல்லாத்தோட பேசிக் ஃபார்முலா E = mc². அதனாலதான் சொல்றாங்க வித்தவுட் பிசிக்ஸ் there is no in the world. பிசிக்ஸ் இல்லாத இந்த உலகம் இயங்கவே இயங்காது அப்படின்ட்டு. அதுக்காக கர்வமா சொல்லல, பிசிக்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. உனக்கு தெரியுமா 122 வருஷம் தானே. ஒருவேளை யோசிச்சு பாரு, இப்போ நீங்க எல்லாரும் 15ல இருக்கீங்க, டக்குன்னு உங்களுக்கு ஒரு 70+ போட்டு நீங்க 85 போயிடுறீங்க. 85 இப்போ நீ 85 வயசுல இருக்குன்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட நீ 85னா அரௌண்ட் நீங்க 2100ல இருப்பீங்க. அன்னைக்கு ஒருவேளை நீங்க எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் சொன்ன டயலாக்லாம் அன்னைக்கு உங்களுக்கு ஞாபகம் வரும். உன்னோட பேர பசங்க வந்து இந்த ஈக்குவேஷன் படிச்சிட்டு இருப்பாங்க. தாத்தா பாட்டி எனக்கு இந்த ஈக்குவேஷன் சொல்லி கொடுன்னு உங்ககிட்ட கேட்கறாங்கன்னு ஒரு காட்சி. E = mc². அவங்க கேட்கும்போது ஐயோ ஆமா 2026ல இந்த நாள் ஒருத்தவங்க கத்தின்னு நடந்தானே E = mc². அன்னைக்குமே இந்த ஈக்குவேஷன் புதுசா இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. பாரு, 75 வருஷம் கழிச்சு இன்னைக்கும் இந்த ஈக்குவேஷன் புதுசா தான் இருக்கு அப்படின்ட்டு உன் மனசு நினைக்கும். நீங்க அந்த நேரத்துல அவங்க கிட்ட ஒரு டயலாக் சொல்லுவீங்க. உன்னோட 100வது வயசுல இந்த ஈக்குவேஷன் யாராவது உங்ககிட்ட கேட்டாங்கன்னா அன்னைக்கும் இந்த ஈக்குவேஷன் புதுசா தான் இருக்கும் அப்படின்ட்டு. இல்ல, இன்னும் 1000 வருடங்கள் கடந்து நின்னாலும் இந்த ஈக்குவேஷன் புதுசா தான் இருக்கு. அது ஏன் வந்து இவ்வளவு உற்சாகம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனோட தன்மைன்னு வச்சுக்கோங்களேன். அதை பார்த்ததுமே அவ்வளோ ஆர்வம். ஏன்னா வயசே ஆகாத ஒரு ஈக்குவேஷன். சூரியன் சுத்தமா டெஸ்ட்ராய் ஆகும் பொழுதுதான் உலகம் அழியுன்ற உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதுல இருக்கக்கூடிய ஹீலியம் எல்லாம் காலியானதுக்கு அப்புறம் தான். அது வரைக்கும் இந்த ஈக்குவேஷன் உயிரோட தான் இருக்கும், இளமையா இருக்கும், புதுசா இருக்கும். ரைட்டா? ஸோ இந்த சுவாரஸ்யத்தை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணுன்றது தான் இப்போ இந்த இடத்துல சொன்னது. இதெல்லாம் மறந்துட்டு அதை அப்படியே ஒரு பக்கம் ஓரமா வச்சுக்கிட்டு அந்த எனர்ஜியோட அப்படியே திரும்ப இந்த பக்கம் வந்துரு. E = mc². மாஸ் இருந்தா எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும்.
ஹெச் பிளாங்க் கான்ஸ்டன்ட். மாஸ் இல்லாத பொருளுக்கும் எனர்ஜி இருக்கும், மாஸ் இருக்கிறதுக்கும் எனர்ஜி இருக்கும். இங்க பாருங்களேன், என்கிட்ட மாஸ் இருக்கு, அதை எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணுங்க சார். உடனே இந்தாப்பா இந்த ஈக்குவேஷன் நீ வச்சுக்கோ, கன்வெர்ட் பண்ணிடு. சரி, என்கிட்ட மாஸ் இல்லை சார், ஜஸ்ட் ஃப்ரீக்வன்சி தான் இருக்கு. பட் நியூனா ஃப்ரீக்வன்சி, ஃப்ரீக்வன்சினா நம்பர் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் பெர் யூனிட் டைம். அப்படியே அண்ணாந்து ஃபேனை பாரு, ஃபேன் ஓடல சார், ஆஃப் ஆகிருக்கு, ஏசி தான் என் ரூமில் ஓடிட்டு இருக்குன்னு மொக்கையாக சொல்லக்கூடாது. ஃபேன் ஓடிட்டு இருக்கிறதா நினச்சிட்டு நீ என்கிட்ட சொல்லணும். ஒரு செகண்டுக்கு எத்தனை சுற்று ஓடிட்டு இருக்கோ அதான்ப்பா ஃப்ரீக்வன்சி. நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் பெர் யூனிட் டைம் ஃப்ரீக்வன்சி. வெறும் மாஸ் இல்லை சார், ஃப்ரீக்வன்சி மட்டும்தான் இருக்கு. எனர்ஜியா எப்படி சார் கன்வெர்ட் பண்ணுறது? இந்த ஃபார்முலால எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணணும். இது ஒன்று ஐன்ஸ்டீன் சொன்னது, ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன். ஒன்று பிளாங்க் சொன்னது, பிளாங்க்ஸ் ஈக்குவேஷன். அப்போ பிளாங்க் ஈக்குவேஷன்ல இந்த இருக்கிற ஹெச்சுக்கு பேரு தான் பிளாங்க் கான்ஸ்டன்ட். பிளாங்க் கான்ஸ்டன்ட் கற்றுக்கிட்டீங்களா? ஓகே, இங்கே வாங்க. அதோட யூனிட் தேடி போயிட்டு இருக்கேன், டைமென்ஷனை தேடி போயிட்டு இருக்கேன். பயப்படாது, சூப்பராக கற்றுக்கலாம். E ஈக்குவல் டு ஹெச். ஹெச் மட்டும் வேணும்னா எனர்ஜி பை ஃப்ரீக்வன்சி. உங்களால் உணர முடியுதா? ஹெச் எனக்கு வேணும், அது லெஃப்டில் எடுத்துக்கிட்டேன். பக்கத்தில் இருக்கிற ஃப்ரீக்வன்சி மல்டிபிகேஷனில் இருக்கு, அந்த பக்கம் போனால் டிவிஷனில் போயிடும். ஃப்ரீக்வன்சிக்கு ரெசிப்ரோக்கல் ஆஃப் டைம் பீரியட்னு ஃபார்முலா. படிங்க, என் கூட படிங்க. பா உனக்கு தெரியாது இதுக்கு முன்னாடி, அதனால நீ எம்டியா ஆனா ஒன்ன கற்றுக்கிற மாதிரி கற்றுக்கோ. ஃப்ரீக்வன்சி ரெசிப்ரோக்கல் ஆஃப் டைம் பீரியட், ஃப்ரீக்வன்சி ரெசிப்ரோக்கல் ஆஃப் டைம் பீரியட். ஆமாம் சார். இப்போ நீங்களே சொல்லுங்க, எனர்ஜியோட டைமென்ஷன் என்னப்பா சார்? இப்போதான் கற்றுக் கொடுத்தீங்க, எம்எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2ன்னு வரணும்னு சொன்னீங்க. ஃப்ரீக்வன்சி 1 பை டைம் பீரியட், அப்போ எம்எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2. உங்களுக்கு தெரியுமா, டினாமினேட்டருக்கு கீழே இருந்தா அது அப்படியே மேலே போய் உட்காந்துக்கும். அப்போ இங்கே டி பவர் பிளஸ் 1. அப்போ எம்எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 1. டைமென்ஷன் ஆஃப் ஹெச் மனப்பாடெல்லாம் பண்ணக்கூடாது, இப்படிதான் அது கொண்டு வரணும். எம்எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 1, எம்எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 1. படிங்க எல்லாரும், எம்எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 1. இப்போ உங்களுக்கு 2023 கேட்ட ஒரு நீட் கொஸ்டின், நீ சொன்ன நம்பவே மாட்டேங்க பாரு. சார், டைமென்ஷன் ஆஃப் ஜிக்கும் டைமென்ஷன் ஆஃப் ஹெச்சுக்கும் ரேஷியோ எடுத்தா என்ன சார் ஆன்சர் வரும்? நீங்க நேரா இருந்தீங்கன்னா உங்க தலையில கை வச்சு சத்தியம் பண்ணிடுவேன். ஸோ அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஜி பை ஹெச் கேட்கலாம், ஹெச் பை ஜி கேட்கலாம். அதனால தான் உங்களுக்கு தனித்தனியாக சொல்லி கொடுத்தேன். இப்போ ஜியோட டைமென்ஷன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தோம்ல, எம் பவர் மைனஸ் 1 எல் கியூபு டி பவர் மைனஸ் 2. எம் பவர் மைனஸ் 1 எல் கியூப் டி பவர் மைனஸ் 2. ஹெச்சோடது இப்போதான் கற்றுக்கிட்டோம்ல, எம்எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 1, எம்எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 1. அவங்க ஜி பை ஹெச் கேட்டாலும் ஹெச் பை ஜி கேட்டாலும் நீங்கள் தான் சால்வ் பண்ணணும். ஒருவேளை ஜி பை ஹெச் கேட்குறாங்கன்னா எம் இன்வர்ஸ் எல் கியூப் டி பவர் மைனஸ் 2 எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 1. கட் பண்ணுங்க, கேன்சல் பண்ணுங்க. உடனே மேலே -1 இருக்கு, கீழே 1, அப்படி கேன்சல் பண்ணக்கூடாது. இங்கே +1 இருக்கு, மேலே -1 இருக்கு. அப்போ கீழே இருக்கிறது மேலே போனால் எம் பவர் மைனஸ் 2. உணர முடியுதா? -1 கீழே இருக்கிற எம் மேலே போனால் -1. ஸ்கொயருக்கு கியூபு, அப்போ மீதி எல் மட்டும் இருக்கும், எல். -1 -2 டைரக்டாக கேன்சல் பண்ணலாம், போயிடுச்சுன்னா -1 மட்டும் இருக்கும், டி பவர் -1. இதுதான் ஜி பை ஹெச்கான ரேஷியோ. ஹெச் பை ஜியா இருந்தால் அப்படியே பவர் மட்டும் மாறிடும், எம் ஸ்கொயர் எல் பவர் -1 டி. இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ அவங்களால உணர முடியுதா? ஸோ ஜிக்கு தனியாக எடுக்கணும். கிளாஸ் முடிஞ்சதும் இது தனியாக ஒரு பேஜில் எனக்கு எழுதி அனுப்பணும். இந்த பேஜ் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஜியோட டைமென்ஷன் போடுங்க, ஹெச்சோட டைமென்ஷன் போடுங்க, ரெண்டுத்துக்கும் டிவைட் பண்ணி ஜி பை ஹெச் போடுங்க, ஹெச் பை ஜி போடுங்க. கற்றுக்கிட்டீங்களா? ஈஸியாக இருக்கா? ஓகே, கிளியரா? அது எல்லாருக்குமே பதில் சொல்ல எனக்கு. இங்கிலாந்துல இருந்து விஷாலினி வரைக்கும், ஜிஷ்ணு, கிருத்திக், மோகித், லலிதா, மானசி, நேதா, சாய், சுபா, விஷாலினி, கத்துக்கிட்டீங்களா எல்லாத்தையுமே?
ஒரே நிமிஷம். ஓகே, ஒரு நிமிஷம் வந்து 12th பசங்க கொஸ்டின் பேப்பர் அனுப்பிச்சு வந்துடுறேன். ஓகே, இதே மாதிரி தான் ஒவ்வொரு டாப்பிக்கோட டைமென்ஷன் கேட்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எழுதிக்கணும். கற்றுக்கிட்டீங்களா? அடுத்து போலாமா? ரைட், நிறைய விஷயம் இருக்குது. டைமென்ஷனல் ஃபார்முலா, கன்வர்ஷன் ஃபேக்டர், ப்ராக்டிக்கல் யூனிட்ஸு, அது மாட்டும் எக்கச்சக்கமாக போயிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அப்ளிகேஷன் ஆஃப் டைமென்ஷனல் ஃபார்முலா கற்றுக்கலாமா? இப்போ டைமென்ஷன் எழுத தெரிஞ்சது இல்லையா? இப்போ நிறைய இருக்கு டைமென்ஷன், அரௌண்ட் 100 கிட்ட இருக்கு. அது ஒரே நாளில் உங்களால் படிக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிக்கலாம். அந்த உங்களுக்கு என்ன இப்போ தெரியணும்னா ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். அந்த ஃபார்முலாவுக்கு யூனிட்டும் டைமென்ஷனும் போட தெரிஞ்சால் போதும். ரைட், ஸோ இப்போ நீங்கள் கற்றுக்க போகிறது அப்ளிகேஷன் ஆஃப் டைமென்ஷனல் ஃபார்முலா. யாருக்காவது ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் தெரியுமா? சொல்லுங்க. ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் 3 ஈக்குவேஷன் இருக்கு, படிச்சிருக்கீங்களா? தெரிஞ்சா சொல்லுங்க, பரவாயில்ல. ஞாபகம் இல்ல? V square minus U square is equal to 2AS. அதே மாதிரி தான் 3 ஈக்குவேஷன் இருக்குமே. ஃபர்ஸ்ட் ஒன்னு V equal to U plus AT. படிங்க, என் கூட படிங்க. ரெண்டாவது V square equals to U square plus 2AS. V square equal to U square plus 2AS. அடுத்தது S equals to UT plus half AT square. என்னதுங்க சார் இது? இது நீங்க ஒருவேளை இதுக்கு முன்னாடி யாராவது படிக்கலனாலும் கவலைப்படாது. செகண்ட் லெசன்ல இருக்கிற ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். ஒரு பாடி ஸ்ட்ரெயிட் லைன்ல போயிட்டே இருக்கு அப்படின்னா நீங்க இந்த ஈக்குவேஷன்லாம் யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். இதுல U யாரு சார்? யூனா இனிஷியல் வெலாசிட்டி. இனிஷியலா நீங்க கிளம்புற வெலாசிட்டி அது பெரும்பாலும் 0வா தான் இருக்கும். அப்ப Vனா யாருங்க சார்? Vனா ஃபைனல் வெலாசிட்டி. ஏனா யாரு? ஆக்சலரேஷன். ஏனா ஆக்சலரேஷன். எஸ்னா யாரு? டிஸ்டன்ஸ் இல்லனா டிஸ்பிளேஸ்மெண்ட். டீனா யாரு? டைம். முதல்ல யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. V equal to U plus AT, S equal to UT plus half AT square, V square equal to U square plus 2AS. இப்போ என்ன சொல்லித்தர போறீங்க? அப்ளிகேஷன் ஆஃப் டைமென்ஷன் ஃபார்முலான்னு சொன்னீங்கல்ல, ஒரு ஈக்குவேஷன் ரைட்டா தப்பான்னு நம்மளால ஈஸியா சொல்ல முடியும். இப்போ நீங்க 10th ஏகப்பட்ட ஈக்குவேஷன் படிச்சிருப்பீங்க. V equal to IRன்னு படிச்சிருப்பீங்க. ஆமா, இந்த ஈக்குவேஷன் டைமென்ஷனலி கரெக்ட் ஆர் நாட் ஈஸியா நம்மளால சொல்ல முடியும். அதே மாதிரி F equal to G M1 M2 by R square. இந்த ஈக்குவேஷன் டைமென்ஷனலி கரெக்டா இல்லையான்னு நம்மளால சொல்ல முடியும். ரைட்டா? அப்போ அப்ளிகேஷன் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ்ல முதல்ல நீங்க படிக்க போறது டு செக் த கரெக்ட்னஸ் ஆஃப் கிவன் ஈக்குவேஷன். எல்லாரும் படிங்க. இந்த மொத்தம் 3 அப்ளிகேஷன் இருக்கு. டு செக் த கரெக்ட்னஸ். தெரியலன்னா கவலைப்படாத, பார்த்துக்கலாம். கரெக்ட்னஸ் ஆஃப் கிவன் ஈக்குவேஷன். ஒரு ஈக்குவேஷன் ரைட்டா தப்பான்னு நம்மளால ஈஸியா சொல்ல முடியும். சரி, நம்ப மாட்டோம், பொய் சொல்றீங்க, ஏமாத்துறீங்க நீ சொன்னா V ஃபைனல் வெலாசிட்டி U plus AT. பிசிக்ஸ் ரொம்ப அற்புதமானது. இங்க பாருங்களேன், வெலாசிட்டியோட டைமென்ஷன்.
படிச்சிருக்கோம் சார். எல்டி பவர் மைனஸ் பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மீட்டர் பர் செகண்ட் சொல்லி கொடுத்தேன். மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் எல்டி பவர் மைனஸ். ஆமா, யூ வெலாசிட்டி தான் சார், அதோட டைமென்ஷனும் எல்டி பவர் மைனஸ் தான். ஏ ஆக்சலரேஷன் போன கிளாஸே சொல்லி கொடுத்தேன், எல்டி பவர் மைனஸ் 2. டி டைம் அதோட டைமென்ஷன் கேபிட்டல் டி. உங்களுக்கு தெரியுமா எல்ஹெச்எஸ்ல இருக்கிற டைமென்ஷனும் ஆர்ஹெச்எஸ்ல இருக்கிற டைமென்ஷனும் இப்ப ஈக்குவலா வரும் பாருங்களேன். வி எல்டி பவர் மைனஸ் 1. ஆமா சார், யூக்கு ஒரு எல்டி பவர் மைனஸ் 1, ஏ எல்டி பவர் மைனஸ் 2, டீக்கு ஒரு டி. அடுத்தது எப்படி சால்வ் பண்ணணும்? எல்டி பவர் மைனஸ் 1, எல்டி பவர் மைனஸ் 1, எல் மைனஸ் 2ல பிளஸ் 1 போயிடுச்சுன்னா மைனஸ் 1. ஆமா சார், அப்ப என்ன அர்த்தம்னா வியோட டைமென்ஷன் தான் யூவோட டைமென்ஷன், யூவோட டைமென்ஷன் தான் ஏடியோட டைமென்ஷன், ஏடியோட டைமென்ஷன் தான் வியோட டைமென்ஷன். உங்களுக்கு புரியுதா? ஒரு ஈக்குவேஷன் இருக்குன்னா அந்த ஈக்குவேஷன்ல இருக்கிற 3 டேர்மோட டைமென்ஷனும் ஈக்குவலா தான் இருக்கும். இப்ப இங்க வி இருக்கு, யூ இருக்கு, ஏடி. வியோட டைமென்ஷனும் யூவோட டைமென்ஷனும் ஏடியோட டைமென்ஷனும் ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ மேஜிக் ஆஃப் பிசிக்ஸ்ன்னு சொல்றது இந்த இடம் தான். நீ ஒட்டுமொத்தமா இருக்கிற எல்லா ஃபார்முலாவிலையும் டைமென்ஷன் போட்டு பாரு, எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலா வரும். அது கூட சுவாரஸ்யம் இல்லப்ப. ஒரு ஒரு ஈக்குவேஷனுக்கும், அதாவது ஒரு பிளஸுக்கு அப்புறம் இருக்கிறது, பிளஸுக்கு முன்னாடி இருக்கிறது, எல்லாத்தோட டைமென்ஷனும் ஈக்குவலா இருக்கும். ஸோ நீ நம்பல, நான் இங்க பாரு, எல்டி பவர் மைனஸ் 1, 1 பிளஸ் 1, 2 டைம்ஸ் ஆஃப் எல்டி பவர் மைனஸ் 1. 2ன்றது ஜஸ்ட் நம்பர், அதுக்கு டைமென்ஷன் கிடையாது. ஆமா சார், எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலா இருக்கு. ஒரு ஈக்குவேஷன் ரைட்டா தப்பான்னு சொல்லக்கூடிய தகுதி யாருக்கு அப்படி இருக்குன்னா டைமென்ஷன் ஃபார்முலாவுக்கு தான் இருக்கு. நீ நம்ப மாட்டேன்னு தெரியும். ஸோ அதுக்கு தான் ஏகப்பட்ட வித்த கையில் வச்சுருக்கோம். இங்கே வாங்களேன், ரெண்டாவது ஈக்குவேஷன் பாருங்க. வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் பிளஸ் 2as. வியோட டைமென்ஷன் இப்போதான் சொல்லி கொடுத்தேன், உங்களுக்கு தெரியுன்ற எனக்கு தெரியும், எல்டி பவர் மைனஸ் 1 ஸ்கொயர். ஆமாம் சார், யூவோடது எல்டி பவர் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். 2 ஏவோடது இப்போதான் சொல்லி கொடுத்தேன், எல்டி பவர் மைனஸ் 2. எஸ்ஸோடது மீட்டர் எல், அதாவது எஸ் யூனிட் மீட்டர் எல், எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2. பாரு, எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2. எல்லும் எல்லும் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2. இது 2, இது 1, அதனால 3l ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2, எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2. 3 ஜஸ்ட் நம்பர். ஆமாம் சார், எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2 ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2. எல்ஹெச்எஸோட டைமென்ஷனும் ஆர்ஹெச்எஸோட டைமென்ஷனும் ஈக்குவலாக இருக்கிறதுனால திஸ் ஃபார்முலா இஸ் டைமென்ஷனலி கரெக்ட். அடுத்தது இங்கே பாருங்களேன், இந்த ஈக்குவேஷன் பாருங்க, இப்போ ஒரு கோடு போடுறல, அந்த ஈக்குவேஷன் பாருங்க. எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2, எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2. 2 ஜஸ்ட் அ நம்பர், எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2. நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? ஒரு ஈக்குவேஷன்ல இருக்கிற ஒரு டேர்மோட டைமென்ஷனும் ஈக்குவலா தான் இருக்கும். ஒரு டேர்மோட ஈக்குவேஷன்லயும் டைமென்ஷன் கரெக்டா தான் இருக்கும். இப்போ நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும். இங்க வா, s equals to ut plus half at square. இப்போ நீங்க தான் சொல்லணும் டிஸ்டன்ஸோட டைமென்ஷன். யாரா டக்குன்னு சொல்ல, டைமென்ஷன் சொல்ல, யூனிட் வேண்டாம். s ஓட டைமென்ஷன் லென்த் என்ன வரணும்? எல். எல். எல்லாரும் வாயை திறந்து பேசு, கம்முன்னு உட்காந்து அப்படியே ஓடி போயிரு சொல்லிட்டேன். யூவோட டைமென்ஷன் வெலாசிட்டியோடது LT minus 1. LT power minus 1.
சூப்பரா சொன்னமா. டீயோடது T. Capital T. டி ஹாஃப். ஏவோடது LT to the power of -2. சூப்பரா சொன்னீங்க. டீயோடது Capital T. டி ஸ்கொயர். சால்வ் பண்ணுங்க. லெஃப்ட்ல எல், இந்த பிளஸ் டீயும் மைனஸ் டீயும் கேன்சல், எல் ஹாஃப் நம்பர் கேன்சல், +2 -2 கேன்சல், எல். நான் சொன்னேன்ல ஒரு டேர்மோட டைமென்ஷனும் ஈக்குவலா இருக்கும். எஸ்ஸோட டைமென்ஷன் தான் யூடி, யூடியோட டைமென்ஷன் தான் ஏடி ஸ்கொயரோடது, ஏடி ஸ்கொயரோட டைமென்ஷன் தான் எஸ்ஸோடது. அதை கத்துக்கிறதுக்கு தான் இவ்வளோ வேலை. அப்போ 2L, L = L கற்றுக்கிட்டீங்களா? ஒரு ஈக்குவேஷன்னாலே அந்த டைமென்ஷன்லேயே கரெக்டாக தான் இருக்கும். நீ வேணால் செக் பண்ணிக்கோ, எந்த ஈக்குவேஷன்னாலும் கூட செக் பண்ணிக்கோ. ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டாலே ஒவ்வொரு டேர்மோட டைமென்ஷனும் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி என்ன சொல்றது, லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்கும். ஒரு டேர்மோட டைமென்ஷனும் ஈக்குவலாக தான் இருக்கும்னு கற்றுக்கணும். ரைட். இந்த டாப்பிக்கில் இதுக்கு முன்னாடி கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் இப்போ நான் சொல்லித்தரேன். அவ்வளோ ஐடியா முடிஞ்சிச்சு இல்லையா? மோஹித், டவுட் அவனுக்கு? நோ சார். ரைட். ஒரே நிமிஷம். சம் எடுத்துக்கிறாரு. ஒரு 10 செகண்ட் டைம் தாங்க. ஒரு 10 டேபிள்ஸ். அவசரமா தேடும் போது தான் எதுவும் கிடைக்காது. யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட். ஓகே, எல்லாம் குரூப்பர். குரூப்ல இதுக்கு முன்னாடி கேட்ட, அதாவது இதுக்கு முன்னாடி நீட்ல எல்லா வருஷமும் கேட்ட பேப்பர் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ரைட்டா? அதுல ஒவ்வொரு வருஷமும் என்னென்ன கேட்டிருப்பாங்க, 2021, 22, 23, 24 எல்லாமே அதில் கொடுத்துருப்பேன். ஸோ என்னோட முக்கியமான வேலை முதல்ல இது கம்ப்ளீட் பண்ணுறது அப்புறமா. ரைட்டா? ஒரே நிமிஷம். ஓகே, 2024 சம் நம்பர் 45. இப்போ அது பிடிஎஃப் ஒன்று தான் இருக்கும். சம் நம்பர் 45 2024ஓட 2024 நீட் கொஸ்டின். இந்த மாடல் தான். சூப்பராக கற்றுக்கலாமா? F = ஆல்ஃபா டி ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா டி. இது மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. F வந்து ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க அவங்களே, டி வந்து டைம்னு சொல்லிட்டாங்க, இதுவும் டைம், ஆல்ஃபாவும் பீட்டாவும் கான்ஸ்டன்ட். அப்ப அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆல்ஃபாவோட டைமென்ஷனல் ஃபார்முலா, பீட்டாவோட டைமென்ஷனல் ஃபார்முலா முதல்ல கத்துக்கலாமா? இப்ப இந்த மாதிரி கொஸ்டின் வந்தா நீங்க என்ன பண்ணணும்? இப்பதானே சொல்லி கொடுத்தேன். v = u + at னா v-ஓட டைமென்ஷனும் u-ஓட டைமென்ஷனும் ஈக்குவல்னு சொல்லி கொடுத்தேன். அப்ப இங்க எப்படி எழுதுவீங்க? f-ஓட டைமென்ஷனும் ஆல்ஃபா டி ஸ்கொயரோடது ஈக்குவல், f-ஓடதும் பீட்டா டி-ஓடது ஈக்குவல்னு எழுதணும். டைமென்ஷனலி கரெக்ட். இப்போ ஆல்ஃபாவை தேடி போயிட்டு இருக்கோம் சார். ரொம்ப ஈஸி பாருங்களேன். இதெல்லாம் ஒரு கொஸ்டின் சொல்லிட்டு நீட்லேயே கேட்டுருக்கோம். f/t². இங்க பீட்டா வேணும்னா f/t. என் வேலை முடிஞ்சிச்சு. இப்போ யாராவது டக்குன்னு டைமென்ஷன் சொல்லுங்க, f-ஓட டைமென்ஷன் சொல்லுங்க, பாச சொல்லுங்க.
MLT MLT power minus 2 T ஓடது capital T. அவ்வளவுதான். இப்போ டி ஸ்கொயரா இது -2. நீ இந்த -2 + 2 கேன்சல் மேலே இங்கே இருந்தால் பண்ணக்கூடாது. இது கீழே இருந்து மேலே போகணும். ml t பவர் -2 இது மேலே போச்சுன்னா t பவர் -2 ml t பவர் 2 மைனஸ்ல இருக்கு ஆட் பண்ணிக்கணும் -4 ரைட்டா. ml t பவர் -4 ml t பவர் -4 இது ஒன்று. இதுக்கு சால்வ் பண்ணுங்க. பீட்டாவுக்கு சால்வ் பண்ணு. அதேதான் சார். t பவர் -3 வரும், இது -4 வரும். என்ன ஆப்ஷனா இருக்கு பாருங்க. சம் நம்பர் 45 ரைட்டா. இப்போ அவங்க அந்த கொஸ்டின் கேட்கல. ஆல்ஃபாவோட டைமென்ஷன் பீட்டாவோட டைமென்ஷன் நம்ம கண்டுபிடிச்சோம். ஆல்ஃபாவோடது ml t பவர் -4 பீட்டாவோடது ml t பவர் -3. அந்த கொஸ்டின் எல்லாரும் நல்லா கவனிங்க. ஒரே நிமிஷம். ஒரு நிமிஷம் அந்த கொஸ்டினை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு 10 செகண்ட் டக்குன்னு ஸ்க்ரீனில் அந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரியும் பாருங்க. ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்க்ரீன் தெரியுதா? எஸ் சார். சம் நம்பர் 45 பாரு. 2024 பாரு. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆல்ஃபாவோடதோ பீட்டாவோடதோ கேட்கல. ஆல்ஃபா பீட்டா ஆர் கான்ஸ்டன்ட்ஸ், அதாவது ஈக்குவல் டு 1ன்னு வரும். இந்த ஃபேக்டர் விச் இஸ் டைமென்ஷன்லெஸ் அப்படின்னா ஈக்குவல் டு 1ன்னு வரும். நம்ம போட்டு பார்த்தா ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கணும். இப்போ ஆப்ஷன் 1 போட்டு பாருங்க. ஆப்ஷன் 1ல பீட்டா டி பை ஆல்ஃபா என்ன பண்றேன்னு பாருங்க. பீட்டாவுக்கு ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன்? ml t பவர் -3 கரெக்டா. டீக்கு ஒரு டி. ஆல்ஃபாவுக்கு ml t பவர் -4 m l l. இங்க t பவர் -2 பை t பவர் -4 ஆன்சர் t ஸ்கொயர். அப்போ ஆப்ஷன் 1 கிடையாது. ஏன்னா டைமென்ஷன்லெஸ்னா ஈக்குவல் டு 1ன்னு வரணும். இது ஈக்குவல் டு 1ன்னு வரணும், இது 1ன்னு வரணும், இது 1ன்னு வரணும். ஏதாவது ஒன்று 1ன்னு வந்தால் தான் ரைட்டு. இது 1ன்னு வரல. ஆப்ஷன் 2 போட்டு பாருங்க. ஆல்ஃபா டி பை பீட்டா. ஆல்ஃபாவுக்கு ml t பவர் -4 டீக்கு கேபிட்டல் டி. இது வரும் மாதிரி தெரியுது. பீட்டாவுக்கு ml t பவர் -3 வந்துச்சா பாருங்க. -4 + 1 அப்ப ml t பவர் -3 by ml t பவர் -3 ஈக்குவல் டு 1. ஆப்ஷன் பி தான் ரைட்டு. அதுக்கப்புறம் போத்தவல நம்ம தான் ரைட் வந்துச்சு. இல்லை டைமென்ஷன் லெஸ் அப்படின்னா ஈக்குவல் டு 1ன்னு வரும். அவங்க எவ்வளவு சுத்தி விட்டுருக்காங்க பாருங்க. நம்ம ஆல்ஃபா கண்டுபிடிச்சலாம் ஈஸியா, பீட்டா கண்டுபிடிச்சலாம் ஈஸியா. அதுல ஏதாவது கேட்டாங்கன்னா டக்குன்னு டிக் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா வேணும்னே நம்மளை ஏமாத்துறதுக்கு ஒரு அதுல இருந்து ஒரு ஃபார்முலா மாதிரி போட்டு அது ஈக்குவல் டு எது 1 வரும், எது டைமென்ஷன் லெஸ்ஸா இருக்கும் அப்படின்னு தேட சொல்லியிருக்காங்க. தேடிட்டோமா? ஓகே, அடுத்த போலாமா? ஒரு சூப்பரான சம் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தது. சம் நம்பர் 52 2006ல கேட்டிருக்காங்க. இது சமீபத்தில் கூட இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. v equal to at plus b by t plus c. v equal to at plus b by t plus c. dimension of a, dimension of b, dimension of c மூணு வேணும். மூணுமே வேணும் ரைட்டா. ஸோ நமக்கு அந்த பேஜ் தான் வேணும். கொஸ்டின் பார்த்துக்கோங்க. v equal to at plus b by tc.
v equal to at plus b by t plus c. அந்த சம்ம அருமையாக கற்றுக்கோங்க, பிரமாதமான சம். இப்போ உன்ட்ட என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், டைமென்ஷன் ஆஃப் வியும் டைமென்ஷன் ஆஃப் ஏடியும் ஈக்குவலாக இருக்கும்னு அர்த்தம். ஏன்னா ஃபார்முலாவில் இருக்கிற ஒரு டேர்மோட டைமென்ஷன் ஈக்குவல். அப்போ இங்கேருந்து ஏ கண்டுபிடிக்கிறது ஈஸியாக பாருங்க. ஆமாம் சார், ஏ வேணும்னா வி பை டி, விக்கு எல்டி பார் மைனஸ் ஒன், டிக்கு டி, எல்டி பார் மைனஸ் ஒன், டி பார் மைனஸ் ஒன், எல்டி பார் மைனஸ் டூ. கற்றுக்கிட்டீங்களா? கீழே இருக்கிற டி மேலே போய் உட்காந்துக்குச்சு. பா புரியலன்னா சார் புரியல, திருப்பி கற்றுக் கொடுங்கன்னு கேட்டுரு. ஏ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது பசங்க இங்கே தான் ரொம்ப குழப்பிக்கிறாங்க. இப்போ இருக்கிற ரிப்பீட்டர் கூட கஷ்டப்படுறான். பி பை டி பிளஸ் சி, டியோட டைமென்ஷனும் சியோட டைமென்ஷனும் ஈக்குவல்னு அர்த்தம். நான் தான் சொன்னேன்ல, பிளஸ் போட்டிருந்தாலே அந்த டைமென்ஷன் ஈக்குவல்னு அர்த்தம். அப்போ டைமென்ஷன் ஆஃப் சி வந்து டி. அப்போ ஏவோட டைமென்ஷன் கண்டுபிடிச்சிட்டேன், எல்டி பார் மைனஸ் டூ. சியோடது டி, பியோடது வேணும். மறுபடியும் வியோட டைமென்ஷனும் பி பிளஸ் பி பை டி பிளஸ் டியோ சியோட டைமென்ஷன் ஈக்குவல்னு. ஏன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு டேர்மோட டைமென்ஷன் ஃபார்முலாவும் ஈக்குவல்னு. உன் விருப்பம் தான், நீ இந்த டேர்மையும் கூட என்ன பண்ணலாம், கம்பேர் பண்ணலாம். ரைட்டா, உன்னோட விருப்பம் தான். இது எப்படி சால்வ் பண்ணணும், பி பை டி, சிக்கு இப்போதான் சொன்னேன் டி. அப்போ பொறுமையாக புரிஞ்சுக்கோங்க, 2t, 2 ஜஸ்ட் அ நம்பர், அதுக்கு டைமென்ஷன் கிடையாது. அப்போ பியோட டைமென்ஷன் வேணும்னா v இன்ட்டு டின்னு அர்த்தம். விக்கு பதிலாக எல்டி பார் மைனஸ் ஒன், இது டி போயிடுச்சுன்னா எல்லு. அப்போ ஆப்ஷன் ஏல எல்டி பார் மைனஸ் டூ, ஆப்ஷன் பியில் எல்லு, ஆப்ஷன் சியில் டி. ரைட்டா, இது இந்த எல்லாரும் இந்த பார்த்துக்கோங்க. எல்டி பார் மைனஸ் டூ, எல்லு, டி இருக்கான்னு செக் பண்ணிடுவோமா? எல்டி பார் மைனஸ் ஒன், எல்லு, டி, ஆப்ஷன் பி தான். இப்படி தான் டைமென்ஷனலி கரெக்ட்னஸ் எழுதிக்கணும். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 53. உனக்கு புரியுதா? ப்ரெஷரோட டைமென்ஷன்னா ஏ பை வி ஸ்கொயரோட டைமென்ஷன். எல்லாரும் 53 பாருங்க. 53ல ப்ரெஷரோட டைமென்ஷன் தான் ஏ பை வி ஸ்கொயரோட டைமென்ஷன். அவங்க கேள்வி ஒன்னே ஒன்று தான் கேட்டிருக்காங்க, டைமென்ஷன் ஆஃப் ஏ மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதை மட்டும் சொன்னால் போதும். இங்கே வாங்களேன், ஈஸியாக சொல்லித்தரேன். பியோட டைமென்ஷனும் ஏ பை வால்யூம் ஸ்கொயர், பி ப்ரெஷர், இதோ சொல்லியிருக்காங்க பாரு, வி வால்யூம். அந்த பேஜ் போய்டுமா? இங்கே வாங்க. சம் நம்பர் 52. P plus A by volume square equal to some value இருக்குன்னு வச்சுக்கோங்க. நமக்கு இது A தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. P pressure இன்னைக்கு தான் சொல்லி கொடுத்தேன், force applied per unit area. ஃபோர்ஸுக்கு mlt power minus 2. ஆமாம் சார், ஏரியாவுக்கு எல் ஸ்கொயர், எல்லும் போயிடுச்சு. ஒரு நிமிஷம், எல்லும் போயிடுச்சு. ml இன்வர்ஸ் டி பவர் மைனஸ் 2, இது ப்ரெஷரோட. வால்யூம்க்கு எல் கியூப்னு நீங்கள் லாஸ்ட் கிளாஸ் படிச்சீங்க. டைமென்ஷன் ஆஃப் பியும் டைமென்ஷன் ஆஃப் ஏ பை வி ஸ்கொயரும் ஈக்குவல். அப்போ ஏவோட டைமென்ஷன் வேணும்னா பி இன்ட்டு வி ஸ்கொயர், பியோட டைமென்ஷன் ml பவர் மைனஸ் 1 டி பவர் மைனஸ் 2, வால்யூமோடது எல் கியூபு. உங்களுக்கு எல்னா எல்லை தான் சால்வ் பண்ணணும், எம்னா எம் தான் சால்வ் பண்ணணும். இங்கே பாருங்க, எம்முக்கு எம் அப்படியே இருக்கு, எல் பவர் மைனஸ் 1 எல் கியூபு, அப்போ எல் ஸ்கொயரு. ஏன்னா 3ல் 1 போயிடுச்சுன்னா 2, டி பவர் மைனஸ் 2, இதுதான் ஆன்சர். ml ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2. புரிஞ்சிக்க முடியுதா? ப்ளஸ்ஸுக்கு அப்புறம் இருக்கிற ரெண்டு பேரோட டைமென்ஷன், இப்போ பியோட டைமென்ஷனும் ஏ பை வி ஸ்கொயர் ஈக்குவல்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு ஈக்குவேஷன்னாலே அது டைமென்ஷனலி கரெக்டாக தான் இருக்கும், ஒவ்வொரு டேர்மோட டைமென்ஷனும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஆன்சர் செக் பண்ணிடுவோமா? ml ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2 பாருங்க.
ml ஸ்கொயர் t பவர் மைனஸ் 2 ml ஸ்கொயர் t பவர் மைனஸ் 2 என்னவோ தப்பு பண்ணியிருக்கேன், யாரும் சொல்லல. நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன்? ஸ்கொயர் வரும் சார். சார் ஆப்ஷன் சி சார். அப்புறம் ஏன் அப்ப சொல்லவே இல்லை? சொன்னேன் சார், நீங்க கேட்கல சார். நீ சொன்ன கேட்கலையா? பழி எம்எல்ஏ போட்டிங்களாடா? என்ன பண்ணி வச்சிருக்கேன்? எங்க தப்பு பண்ணி வச்சிருக்கேன்? ப்ரெஷர் இன்ட்டு வால்யூம் ஸ்கொயரா? சாரி என்னோட தப்பு தான். எல் பார் 6 வால்யூம் ஸ்கொயர் வால்யூம்க்கு எல் கியூப் தானே. டே இங்க பாரு, நான் ஒன்றும் கடவுள் கிடையாது. தப்பு பண்ணா தப்பு தான் சார். தப்பு பண்ணியிருக்கீங்க. நீங்க எல் கியூப் போடுறதுக்கு பதிலாக L6 போடுறதுக்கு பதிலாக எல் கியூப் போட்டிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கணும்ல. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைப்பா. ஒன்று என்ன சொல்ல போறாங்க? நான் தானே. தெரியாம தப்பு நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏகப்பட்ட கிளாஸஸ் போயிட்டே இருக்கும். கான்சியஸ் இல்லாம ஒரு நேரத்தில் தப்பு பண்ணலாம். அந்த May 3 முடிகிற எப்படா இந்த மாசம் முடியுன்ற அளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். குரல்லாம் அப்படியே குறன்னு ஆயிப்போச்சு. ஸோ அதனால தன்னை மறந்து ஏதாவது தப்பு பண்ணாலும் நீ தான் கான்சியஸாக தானே கவனிச்சிட்டு இருக்க. அப்போ சொல்ல வேண்டியதானே. அப்போ 6ல் 1 போயிடுச்சுன்னா 5 t பவர் மைனஸ் 2. வாத்திய தப்பு பண்ண என்ன சொல்லி தான் ஆகணும். சரிதா? இது தப்பு என்னோடது தான். m பவர் 1 l பவர் 5 t பவர் மைனஸ் 2. சூப்பராக கற்றுக்கிட்டீங்களா? அப்போ ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டா அதில் இருக்கக்கூடிய டைமென்ஷன்ஸ் எல்லாம் ஈக்குவலாக இருக்குன்றது அதோட கான்செப்ட். இந்த சம் நிறைய வருஷங்கள் மாற்றி மாற்றி கேட்டுனே இருப்பாங்க. உங்களுக்கான ஒரே ஒரு ஹோம்ஒர்க் சம்மில் இப்போ என் முன்னாடியே போட்டு காட்டு. சம் நம்பர் 59. சம் நம்பர் 59 எல்லாம் நோட் எடுங்க. ஏவோட டைமென்ஷன் வேணும், பியோட டைமென்ஷன் வேணும். சொல்லிட்டு நீ கிளம்பலாம். ஒரு கான்செப்ட் ஃபுல்லாக சூப்பராக முடிச்சு. எக்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் பாப்பா, அதனால எல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏ வந்து கான்ஸ்டன்ட், டீக்கு டி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ ஏ என்ன வரும்? கிலோமீட்டர் போடுங்க. 59 சார். புரியல. 59 சார். 59 59. எஸ் சார். எல்லாரும் சால்வ் பண்ணு. சார் ஆன்சர் சொல்லவா சார்? புரியல சார். ஆன்சர் ஆப்ஷன் சி சார். ஆப்ஷன் சி சார். ஆப்ஷன் சி. சுபா உன்னோடது? சார் ஆப்ஷன் சி சார். லலிதா, சாய், நிதின், நேஹா, கிருத்திக், இந்திரன் எல்லாரும் ஆப்ஷன் சி சார். ஆப்ஷன் சி. வேற? ஆப்ஷன் சி சார். ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி. ஓகே, செக் பண்ணிடுவோமா? ட்ரை பண்றீங்க நல்லாவே. x = at + bt². அவங்க b தானே கேட்டிருக்காங்க. சரி, நீங்க ஒரு வித்தியாசத்துக்கு a கண்டுபிடிச்சு சொல்லுங்க. கிலோமீட்டர் பை செகண்ட் சார். புரியல. கிலோமீட்டர் பர் செகண்ட். பெர் செகண்ட் ஆப்ஷன் ஏவா? எஸ் சார், ஆப்ஷன் ஏ. அப்ப இது வந்து a ஓடதுன்னு சொல்லியிருக்கீங்க, இது வந்து b ஓடதுன்னு சொல்லியிருக்கீங்க, அப்படிதானே? எஸ் சார். எஸ் சார். ரைட், செக் பண்ணிடுவோமா? x ஓட டைமென்ஷனும் at ஓட டைமென்ஷனும் ஈக்குவல். ஏக்கு பதிலா x/t, எக்ஸுக்கு லென்த்து, டைமுக்கு t. அப்போ lt பவர் -1. இல்லைன்னா ஆப்ஷன்ல இது இல்லைன்றதுனால கிலோமீட்டர் பெர் செகண்ட். அப்போ ஏக்கு சூப்பராக சொல்லியிருக்கீங்க. பிக்கு எக்ஸோடது bt². பி வேணும்னா x/t². வழக்கம் போல மேலே கிலோமீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். கிலோமீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஆப்ஷன் சி. ரைட், ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. நீ நினைக்கிறியே, இங்கே பாரு, இதுதான் நீட் சம். இதுக்கு முன்னாடி கேட்ட எல்லா சம்மும் உன் கண்ணுக்கு முன்னாடி இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி நீட் ஃபிசிக்ஸோ ஜேஇ ஃபிசிக்ஸோ யாராவது கஷ்டம்னு சொன்னாங்கன்னா அவங்க உங்களை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். நான் சொன்னா கூட உன்னை ஏமாத்துறேன்னு அர்த்தம். அப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ரொம்ப ஜாலியாக படிக்கலாம்.
செம்ம ஜாலியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு தெரியுமா, போர்ட் படிக்கிறத விட எனக்கு காம்படிட்டிவ் ரொம்ப ஈஸி. நீங்கள் போர்ட்லேயாவது என்ன பண்ணணும், மனப்பாடம் பண்ணணும், எழுதி பார்க்கணும், கஷ்டப்படணும். நான் ஒரு கொஷின் சொன்னேன்ல, h/gன்னு ஒரு கொஷின் கேட்பாங்கன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? g/h கேட்பாங்கன்னு சொன்னேன். இங்கே பாருங்க 2021ல் e/g கேட்டிருக்காங்க. அப்போ கொஷின் செஷன் முடிஞ்சதும் சம் நம்பர் 19 ஹோம்ஒர்க் உங்களுக்கு. ஈயோடது தெரியும் ml ஸ்கொயர் t பவர் -2. ஜியோடது தெரியும் m பவர் -1 l கியூப் t பவர் -2. ரெண்டுத்தையும் டிவைட் பண்ண என்ன ஆன்சர் வருது? அன்னைக்கே சொல்லி கொடுத்த ஸ்ட்ரெஸ்ஸோட டைமென்ஷன் என்ன ஞாபகம் இருக்கா? ரைட், இப்போ உனக்கு ஒரு கொடுத்தாவணுமே. எரர்லாம் அப்புறமா சொல்லி தரேன். இப்போ பிரச்சனை என்னன்னா, உங்களுக்கு ஐடியா தெரியுது, ஆனால் எப்படி சால்வ் பண்ணணும்னு தான் பாருங்க. கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் ஜி m பவர் -1 l கியூப் t பவர் -2 சொல்லி கொடுத்தனா. பிளாங்க் கான்ஸ்டன்ட்டுக்கு ஒரு டைமென்ஷன் வரும், அதில் இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? நான் உனக்கு இது எல்லாத்துக்கும் டைமென்ஷன் போட்டிருக்கேன். எனர்ஜிக்கு போட்டு காமிச்சிருக்கேன், மொமெண்டம் போட்டு காமிச்சிருக்கேன், ஆங்குலர் மொமெண்டம், பவர் எல்லாத்துக்கும் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ அதை நீ தான் ஈக்குவேட் பண்ணிக்கணும். ப்ரெஷரோட டைமென்ஷன் நீ பாரு, ப்ரெஷரோடது ஃபோர்ஸ் அப்ளைட் பர் யூனிட் ஏரியா சொல்லி கொடுத்தனா. ml ஸ்கொயர் t பவர் -2 பை எல் ஸ்கொயர். அப்போ ஒரு எல் கிட்ட m l பவர் -1 t பவர் -2. ஆப்ஷன் பி. ரொம்ப சிம்பிளா இருக்குமா, நீ நினைக்கிற அளவுக்குலாம் கிடையாது, தெரியுதா? இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி ஞாபகம் இருக்கா? த டைமென்ஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் MVR. போன பேப்பர் எடுத்து பாருங்க, அதை சொல்லி கொடுத்துருப்பேன். ஒரே நிமிஷம். அதே மாதிரி இந்த சம்மு 56, இப்போ அந்த ஒரு சம் மட்டும், ஏன்னா அது அந்த மாடலில் வர சம் தான். உங்களுக்கு தெரியுமா, இதை ஈக்குவேஷன் படி P = P0. இதுக்கு பேர் EXPனா எக்ஸ்போனென்ஷியல்னு அர்த்தம். எக்ஸ்போனென்ஷியல்னா இ பவர்னு சிம்பிளாக சொல்லுவாங்க, உனக்கு புரியத்துக்காக எக்ஸ்போனென்ஷியல். பவரில் -ஆல்ஃபா t². ஆல்ஃபா இல்லை AT². நான் பார்த்து பழக்கப்பட்டதுனால ஆல்ஃபா t²ன்னு போட்டேன், AT². ஏவோட டைமென்ஷன் வேணும். இப்போ நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும்? எக்ஸ்போனென்ஷியல் பவர் இருக்குல்ல, which is dimensionless. உங்களுக்கு புரியுமா? இ பவர்ல என்ன இருந்தாலும் அதுக்கு டைமென்ஷன் கிடையாது. இ பவர்ல என்ன இருந்தாலும் அதுக்கு டைமென்ஷன் கிடையாது. டைமென்ஷன் கிடையாதுன்றது வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது. ஆல்ஃபா t², ஆல்ஃபா டி AT² = 1ன்னு எடுத்துக்கணும். அப்ப ஏவோடது மட்டும் கேட்கறதுனால 1/t², t பவர் -2 மேல போனோம். ஆப்ஷன் 2 பாருங்க, 93ல கேட்டிருக்காங்க. பி. இப்ப இந்த சம்ல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க? EXPக்கு மேல என்ன இருந்தாலும் which is no dimension. ஆல்ஃபா t², there is no dimension. டைமென்ஷன் இல்லைன்னா எப்படி புரிஞ்சுக்கணும்? ஈக்குவல் டு 1ன்னு புரிஞ்சுக்கணும். அப்ப ஆல்ஃபா t² = 1, ஆல்ஃபா கேட்கறாங்க. இங்க AT² = 1, ஏ கேட்கறாங்க. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி எக்ஸ்போனென்ஷியலுக்கு மேலே இருந்தால் டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி. போக போக இன்னும் நல்லா கற்றுப்பீங்க, அப்படியே பொறுமையாக கற்றுக்கிட்டே வாங்க. ரைட், அடுத்தது. ஸோ இந்த கான்செப்டில் சம் அவ்வளோதான் இருக்குது. இன்றைக்கி ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுத்தா அதுக்கான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஷின் சம் நம்பர் 36, 2024. இது வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு கொடுத்தா பயப்படாது. எனர்ஜின்னு பார்த்துட்டாலே எல்லாத்துக்கும் ஒரே டைமென்ஷன் தான், ml² t பவர் -2 தான். எக்ஸு டிஸ்டன்ஸ் L, ரூட் எக்ஸ்னா L பவர் 1/2ன்னு அர்த்தம், ரூட்டுனா L பவர் 1/2. இப்போ எனக்கு ஏவோட டைமென்ஷன் வேணும், பியோட டைமென்ஷன் வேணும். ட்ரை பண்ணுங்க, 36வது ட்ரை பண்ணி அனுப்பு. அப்படி இல்லைனா அடுத்த கிளாஸ் தெரியாத பசங்களுக்கு நான் இதை உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஒரே ஒரு சம் தான் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன், சம் நம்பர் 36. ரைட்டா? ஓகே.